மணத்தக்காளி கீரையில ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அத எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்த நம்ம இத மாதிரி முழுசாவே போட்டுக்கணும். இது கூடவே நம்ப பூண்டு நமக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு நெறையா இருந்தா நெறையா போட்டுக்கோங்க. கம்மியா இருந்தா கம்மியா போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் நெறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம நல்லா ஆஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மணத்தக்காளி கீரைய 2 கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெறையா கீரை இருந்தா கூட நீங்க நெறையா போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நெறையா ஆட் பண்ணி பண்ணாலும். இப்போ வந்து இத நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க. நெறையா போட்டிங்கன்னா, இன்னுமே நெறையா வரும். குவான்டிட்டி நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். நெல்லிக்காய் சைஸில புளிய நல்லா கரைச்சி வச்சு, அந்த கரைச்சி வச்சிருந்த அந்த புளி தண்ணிய நம்ம இதில இப்போ ஊத்திக்கலாம். இது நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா தேவைன்னா, நீங்க கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டேன். புளிக்குழம்புங்கனால கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அடுப்பை ஹையில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் தனியாக மேலே பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, வேறு லெவல் டேஸ்ட்டில் நமக்கு வந்து மணத்தக்காளி கீரை புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மெத்தட்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் டேஸ்ட் ஸோ யம்மி, ரொம்ப ஸ்பைசி, டேஸ்டி, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி, சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பபாய். நம்ம கவி சுப்ரீம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.